முதற்கண் வணக்கங்கள். ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பையன்தான் நாளை நாடு காக்கும் தலைவனாய் விளங்கப் போகின்றான் என்று கூறிக்கொண்டு, என்னை போன்றோரே, ஆன்றோரை, சான்றோரை, என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகின்றேன். தாருங்கள் தங்களது காதுகளே. மாபெரும் சபையினிலே நான் பேச வந்திருப்பது சரித்திரத்தை பற்றி. ஆம், கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை அமைத்த அந்த சரித்திர நாயகனை பற்றி, ஏழைகளின் பங்காளன் என் தாத்தன் கர்ம வீரர் காமராஜரை பற்றியதே என் பேச்சு. அவ்வளவு நினைக்காதீர்கள். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். இவரது இயற்பெயர் காமாட்சி. இவரது தாயார் இவரை செல்லமாக ராஜா என அழைப்பார். இதுவே காலப்போக்கில் இவருக்கு காமராஜர் எனும் பட்டத்தை வாங்கி தந்தது. சிறு வயது முதலே ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகணம் என பல போராட்டங்களில் கலந்து கொண்டு தனது தாய் நாட்டிற்காக சிறை சென்றவரும் அவரே என்று இந்நேரத்தில் கூறுவதில் நான் பெருமை கொள்கின்றேன். அன்னசத்திரம் 1000 வைத்தாலும் அணையாவினும் புண்ணியம் கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தால் என்ற பாரதியாரின் வரிகளை மெய்ப்பித்து காட்டியவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? கர்ம வீரர் காமராஜர் தான். முதலமைச்சராக தன் பதவியில் அமர்ந்தவுடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து எதற்கு என்று உங்களுக்கு தெரியுமா? மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை மீண்டும் திறக்கத்தான். பசி வந்தால் 10ம் பறந்து போகும். இந்த குழந்தைகளின் வயிற்றில் பசி இருந்தால் பாடம் எப்படி காதில் ஏறும் குழந்தைகளே? அதற்காக தான் அவர் மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். மேலும் 12000 புதிய பள்ளிகளை திறந்து இலவச கல்வி, கட்டாய கல்வி என கல்வி புரட்சி செய்தவரும் காமராஜரே. கல்விக்கு வலிப்பளித்த கையாலே தனது உழவுக்கும் மதிப்பளித்தவர் அவர். உழவுக்கும் தொழிலுக்கும் விதையிட்டவரும் அவரே. கீழ்பவானி ஆறு அணை, மணிமுத்தாறு அணை என பல அணைகளை கட்டி இன்று வரும் அந்த அணைகளில் இருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல அவர் செய்தது எளிமை. எளிமை என்ற ஒற்ற சொல்லுக்கு சொந்தக்காரரும் அவரே, அச்சொல்லுக்கு உயிர் கொடுத்தவரும் அவரே குழந்தைகளே. ஆம், முதலமைச்சராக இருந்த அவரது வாழ்க்கை முறையானது ஒரு சாமானியனின் வாழ்க்கை முறைதான். இவ்வளவு ஏன், 9 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியில் இருந்து 2 பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர் என்றெல்லாம் கூறப்பட்ட அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கும் தலைவராக இருந்தார். இவ்வளவு அதிகாரம் இருந்தும் அவர் தனக்கென்ன வைத்திருந்த சொத்து உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? சில கதர் ஆடைகளும் சட்டைகளும், இது மட்டுமல்ல சில புத்தகங்கள், அவ்வளவுதான். இதுவே நாம இருந்து என்ன பண்ணிருப்போம்? எவ்வளவு எதிர எங்க சுருட்டுறதுன்னு பார்த்து எல்லாத்தையும் சுருட்டி வச்சுக்கிட்டு மக்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டோம். 1 கோடி ரூபாய் சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அதுல 10 லட்சம் தான் அவங்களுக்கு போவோம், மீதி 90 லட்சமும் நம்மளுக்கு வச்சுக்குவோம். அதே நம்ம. ஆனா அவரு எவ்வளவு 9 ஆண்டுகள், 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல, 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து அவர் தனக்கென்ன வைத்திருந்த சொத்து அவ்வளவுதான். இந்நேரத்தில் இது சொல்வது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது குழந்தைகளே. அவர் போல் நாமும் வர வேண்டும் என்று எண்ணுங்கள். அதுவே சிறந்த வழியாகும். இது மட்டுமல்ல, இவர் எடுத்த அந்த மதிய உணவு திட்டத்தை நமது மாநில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டமாக கொண்டு வந்தார். இதில் பல குழந்தைகள் பயனடைந்துள்ளனர். இல்லம் தேடி கல்வி திட்டத்தையும் மாநில முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தார். இது மட்டுமல்ல, அவர் இந்த மண்ணில் இன்று அளவு இல்லை. ஆனால் அவர் புகழ் பூமி உள்ளவரை நிலத்திற்கும் குழந்தைகளே. அவர் காட்டிய பாதையில் பயணிப்பதே நாம் அவருக்கும் செய்யும் மரியாதையாகும் என்று சொல்லிக்கிட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன்.